இந்த மனிதர்களுக்கு ஒரு வாய்ப்பு, பெரு வாய்ப்பு நேரடியாக அவரவருக்கு தனித்தனியாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அந்த மெய் அறிதலுக்கு ஆதாரமா அவங்களுடைய வாகனமா அவங்களுக்கு அந்த அறிவு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அந்தந்த நபர்கள் அவரவர் அறிவை கொண்டு அந்த மெய் எனும் பதம் சேர வேண்டும். தனித்தனியா விதிக்கப்பட்டிருக்கு. குமரா, அதனாலதான் இங்க யாருமே அவர்கள் தன்னுடைய வாரிசுகளை அவர்கள் திட்டமிட்டபடி 100% அவர்களால் செய்து விடவே முடியாது. முயற்சித்து பார்த்தா 100% தோல்வி அடைவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த களத்தினுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். மூல நிலவு ஒன்று, அந்த முழு நிலவு இங்க இருக்கும் 3000 கோடி குளங்கள்லயும் தனித்தனியா காட்சி கொடுக்குது. ஆனா ஒன்றுதான் நிலவு. அப்ப அதனுடைய மூல காட்சி இந்த குலத்திற்கு சொந்தம். அந்த நிலவு தன்னை காட்டும் வரை அதே போல இங்க ஒரு ஏக வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏக வாய்ப்பு, எல்லோருக்கும் ஒரே வாய்ப்பு. அங்க மேலூர் கீழூர் இந்த உலகம் சொல்ற மாதிரி அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்க எல்லாம் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகள் தான். அதுதான் எல்லையில நீங்க உணரப்போகுது. அதுதான் நீங்க அந்த ஞானத்தை தான் அடைய போறீங்க. இங்க இருப்பது எல்லாமே சகோதரம். இது ஒரு சகோதர லோகம். மண்ணினும் தாய், விண்ணினும் தந்தை, காற்றனும் தோழன். அப்ப இப்படிதான் இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் தன் வாரிசுகளை அவங்க திட்டமிட்டபடி அவங்களோட புத்திக்கு தகுந்த மாதிரி மீட்டெடுத்து அவங்க நிலைக்கு சேர்ந்துடவே முடியாது. இங்கு அவனுடைய ஏன் அவன் பரம்னு சொல்றான், தனி பரம் அப்படின்னு சொல்றோம்னா, அது அங்க உள்ள போய் பார்த்தாதான் சூட்சம் என்னன்னு தெரியும். தான் தனியின் காணீடி தனிப்பரம் செய்தது. அதனாலதான் இங்க 3000 கோடி முகங்களும் 3000 கோடி விதத்துலதான் இருக்கும். தனி முகம், தனி குணம், தனி சொல், தனி செயல், தனி இயல்பு. இது அவரவருக்கு சொந்தம். அந்த பரம் தந்திருக்கும் அதி தீவிர சிறப்பு வாய்ப்பது. அவ்வளவுதான். இங்கு நீ வருவதற்குண்டான அனைத்து நன்மைகளையும் செய்து விட்டாய். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் அப்படின்னா இதெல்லாம் பெற்று நீ முதிர்ச்சி பெற்றுட்ட. ஆமா, இங்கு 6ஆம் அறிவு அளிக்கப்பட்டிருக்கு, பகுத்தறிவு அளிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இங்க நம்ம சில கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சாதான் நம்ம உள்ள போக முடியும். மனிதன் அதுக்கு முதல்ல பதில் தெரியணும். அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, மற்றதெல்லாம் அதாவது அழைக்கப்படும் பொழுது எல்லாம் அக்னிங்கிற பெயரால் அழைக்கப்படும் பொழுது இது உயர் திணையின் பெயரால் இந்த மனித வர்க்கம் அழைக்கப்படுறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு அடுத்தது புரியும். உனக்கு வழங்கப்பட்டிருக்க அந்த தனித்தன்மையை, அந்த கௌரவத்தை நீ புரிஞ்சுக்கணும். மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் நீ மனிதன் என ஆனாய். அவ்வளவுதான். எந்த இறையும் யாரையும் மகானாக சொல்லவில்லை. சித்தனாக, யோகியாக, தீர்ப்பு தரிசியாக, அதாக இதாக எதாகவும் சொல்லப்படவில்லை. உனக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சவால், அந்த மனத்தின் பெயரால் மனிதனாய் வாழ்ந்து விட்டு வா. அவ்வளவுதான். உனக்கு இங்க முதல்ல படைக்கப்பட்டது இதயமாய் இருக்கிறது. அது முதல் சொல்லி அங்கிருந்துதான் பிறக்குது. இதம் தெரிந்தவன் மனிதன், இதயம் உடையவன், ஹிருதயம் உடையவன், இருதயம் உடையவன், 2 தயவுகளை உடையவன் மனிதன். 2 தயவு அவன்கிட்ட இருக்கு. ஒரு தயவு இல்லை, 2 தயவு இருக்கு. அப்படின்னா நேர்மறையாகவும் அருள்வான், மறைமுகமாகவும் அருள்வான். அப்ப இங்கு இதம் செய்ய தெரிந்த இதயம் உடையவன், மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் மனிதன் ஆனவன். இவனுடைய சிந்தை சொல் செயல் அந்த நறுமணம் இருக்கும். அவ்வளவுதான். உச்சபட்சமா அந்த மனிதம்ங்கிற புனிதம் காட்டானா போதுமானது. அவ்வளவுதான். ஏன்னா இப்ப நம்ம இங்க இந்த அறிவை கொண்டு நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பறவைகளை பாருங்கள், விலங்குகளை பாருங்கள், எதையுமே பாருங்க. அளவு, வளம், பொது நலத்தை தீர்மானிச்சிடும். அவ்வளவுதான். அதே தானே நம்மளும் அந்த உணவு சங்கிலியில பொருத்தப்பட்டிருக்கின்ற ராஜரத்தினம், அதாவது உணவு சங்கிலியில தமது கடமையை செய்கின்றன இந்த மனிதனை தவிர.
அதெல்லாம் எதுவும் இயற்கையை கெடுப்பதில்லை. இவன் இயற்கையை கெடுப்பதை தவிர வேற எந்த வேலையும் செய்வதில்லை. பார்த்துக்குங்க. அதெல்லாம் நம்ம ஆதாரமா இருக்கு. தாவர சங்கமத்தில் சகலமும் நமக்கு உணவு சங்கிலில அவைகளெல்லாம் பயன்படுத்துபவர்கள் நம்ம இருக்கிறோம். இதுதான் சத்தியமான உண்மை. அப்ப நமக்கு இங்க எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பிறந்த பிறவியின் பலனை அடைய இங்க வந்திருக்கும். ஆமா, தெய்வமே வடிவாய் அங்கு தாயினும் அங்கு அதன் வழி வந்த பந்தத்தவர்களா ஒரு தாய் வேற்று பிள்ளைகளாய் நாமெல்லாம் இருக்கிறோம். இது சத்தியம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உச்சபட்சமா அந்த மனிதம் எனும் புனிதம் அடைஞ்சா போதுமானது. அதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சவால். அதற்குதான் அது எனக்குள்ளார உணர்றதுக்கு தான் அங்க அறிவு வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் தமிழ் சொன்னது. வான் பொய்த்தாலும் தான் பொய்க்கா வள்ளுவம் சொன்னது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அவ்வளவுதானே. உண்மை அறிவை கொண்டு ஏற்றுக்கொள். யார் சொல்றதை நம்பாத. இதையும் நீ நம்ப வேண்டியதில்லை. எதையுமே நம்பாத. நம்பி ஏமாந்து போனவன் மனிதன். நம்ப கூடாததை நம்பினதுனாலையும் நம்ப வேண்டியதை நம்பாததுனாலையும் இங்கு அவநம்பிக்கையின் திருவுருவாய் திகழ்ந்து கொண்டிருக்கிறான், தெரிந்து கொண்டிருக்கிறான் தெருதனில் இந்த திருநரன். சத்தியம் சொல்கிறேன் செல்வங்களே, மெய்யை உணர்ந்து கொள்ளுங்கள். ஞான பாடங்கிறது அவசியமே இல்லை. அது ஒன்றுமே இல்லை. சுவர் இருந்தாதான சித்திரம் வரைய முடியும். காலத்தினுடைய கட்டாயம் அது எந்த அறிவு தருகிறதோ அது ஞானம் என சொல்லப்படுகிறது. அவ்வளவுதானே. தர்மம் பண்ண தானம் பண்ணணும்னா பண்ணலாம். அவனே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கும்போது அவனை நீ தர்மம் செய்யவில்லை, அதனால் நீ தண்டனைக்குரிய குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவன் திங்கிறதுக்கே சோறு இல்லை. அப்படி கிடக்கிறவன்ட்ட போயிட்டு எப்படி போயிட்டு தர்ம விதியை பேண முடியும்? அதே போல உடம்பு இருந்தாதான் சகலமும் செய்ய முடியும். இப்ப அந்த உடம்புக்கு ஏற்றதை நம்ம செய்யறோமான்னு பாருங்க. ஞானம்லாம் யாருக்கும் கிட்டாதுன்னு சொல்லுவாங்களே, நம்ம பாட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பல அடுக்குகள் சம்பந்தப்பட்டது. ஆமா, அப்படியே அணுவா இருக்கு. அங்க 100% மனம் தெளிந்து இருக்க வேண்டும். 100% புத்திக்கு உன்னுடைய உணர்வுகள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். நீ 100% உன்னுடைய உயிர் மயமாய் சிந்தாது சிதறாது பிற புற விஷயாதிகளை விசாரணை வளையத்திற்குள் அழைத்து செல்லாது முழுக்க அதையே குறியா சேர்ந்து விடுதல். அந்த மாதிரி சேர்ந்து விட்டவனுக்கு தான் புரியும். அவன் தேகத்திலே இருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னா, சகல நோய்களோட, உடல் நோய்களோட, மன நோய்களோட, இந்த உடலுக்கு தேவையான அதை காக்கக்கூடிய ஒரு சுகாதாரமான விஷயத்தை செய்துட்டு இன்னைக்கு மனிதன் இல்லை. அவன் நாவிற்கு அடிமைப்பட்டவனாய், கண்ணிற்கு அடிமைப்பட்டவனாய், கருத்திற்கு இந்த உலகம் ஏற்றுகின்ற ஜாலத்திற்கு விளம்பரத்திற்கு அடிமையாகி எதையோ உண்ணுகிறான், எதையோ செய்கிறான். அடிப்படை உடல் தானேன்றது உடலை காத்தாதானே ஞானம் புரியும். நோயாளிக்கு எந்த ஞானம் வந்துச்சு? மன நோயாளிக்கு எப்படி ஞானம் கிட்டும்? இதெல்லாம் உடல் நோய் மனநோய் நீங்காது இருக்கணுமா இல்லையா? அந்த மரம் வளரணும்னா அதற்கு அடியில் குளிர்ந்த நீர் தான் ஊற்றணும். சத்துடைய நீர் தான், உர நீர் தான் ஊற்றணும். நம்ம குடல்ங்கிற பேரால அமிலத்தை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். வேதி பொருள்களை போட்டுக்கிட்டு இருக்கோம். நஞ்சில்லா உணவே கனவாய் போனது. மருந்தே உணவாய் உண்டவன் நம் ஆண்டோர் சான்றோர். அப்ப நம்ம இதெல்லாம் செய்துட்டு இப்படி வானா இப்படி வர முடியும்? போன காய்ச்சல புளி ஊட்டி அழைச்சான் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. போனதான் காய்ச்சல், இந்த புளி ஊட்டி வரவழைச்சிட்டாங்களாங்கிற மாதிரி நான் என்னத்தை ஞானம் செஞ்சாலும் நான் உங்க ஆதாரம் உடலும் உள்ளமும் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது அதனுடைய இயக்கத்தை நான் சீர்படுத்தாம அந்த இயற்கையினுடைய தகவமைப்புக்கு என் உடல் உள்ளம் கருத்து இதெல்லாம் நான் பொருத்தாம எப்படி நான் ஒரு உண்மையை உணர முடியும்?